இனிய என் உறவுகளே, வரமாப்பை பார்ப்பது எப்படி? பல பேருக்கு பதிவிறக்கம் செய்து விடுகிறீர்கள், பதிவும் செய்து விடுகிறீர்கள். பார்ப்பது பல பேருக்கு தெரியவில்லை. அதற்காக ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக. இப்பொழுது நீங்கள் வரமாப்பிற்கு செல்லுங்கள். வரமாப்பிற்கு சென்ற பிறகு இப்படி தோன்றும். இப்போ தோன்றிய பிறகு இந்த வரமாப்புக்குள் நாம் செல்லலாமா வேண்டாமா, இதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கான முதல் வடிகட்டி ஃபில்டர் இதுதான். ஐ ஆம் லுக்கிங் ஃபார். நீங்கள் ஆண்களை பார்க்கிறீர்களா, பெண்களை பார்க்கிறீர்களா? சரி, பெண்களை பார்க்கிறோம். எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள 25 அல்லது 26 30 வயதுக்குள் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? இதை அழுத்தினால் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? 187 பெண்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொன்றாக வயது, படிப்பு, மாவட்டம், இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து, படிப்பு என்ன படிப்பு, இந்த மாவட்டம், எந்த வயது, ஆணா பெண்ணா, இது பார்க்கின்ற ஒரு ஃபில்டர். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கின்ற உள்ளே செல்வதற்கு மிக எளிமையான வழி. இதில் 6 புகைப்படங்களை நம்முடைய மறந்தேடு மரத்தில் திருமணமானுடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறோம். கெட் ஸ்டார்டட், வியூ மோர் என்று இருக்கிறதால எதை வேண்டுமானாலும் நீங்கள் தொடுங்கள். வியூ மோர் தொட்டவுடன் நீங்கள் உள்ளே சென்று விடலாம். உள்ளே சென்ற பிறகு நான் ஆண் வரம் பார்க்க பதிவு செய்திருக்கிற காரணத்தால் பெண்கள் இருப்பது தோன்றுகிறது. இப்போது இதில் 303 பெண்கள் இதில் பதிவு செய்திருக்கார்கள். அவர்களுடைய ப்ரொஃபைல் ஒன்றொன்றாக வரும். 303 பேரையும் நாம் பார்ப்பது கடினம். பார்க்க வேண்டுமென்றாலும் கூட இப்படி ஒவ்வொரு பெட்டிக்கும் 1 2 3 4 5 என்று இருக்கிறதல்லவா, ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும் 10 பெயர்கள் இருக்கும். அதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொள்ளலாம். இது நம்மளுக்கு சிரமம் அல்லவா? அதற்காக நாம் ஃபில்டர் ஒன்று வைத்திருக்கிறோம், ப்ரொஃபைல் ஃபில்டர். இதில் வயது 26 to 30, ஜாதகம், சுத்த ஜாதகம், தொழில், சாஃப்ட்வேர் பணி, மாநிலம் வேண்டாம், டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், கோவையில் பொறியியல் பணியில் வேலை செய்யக்கூடிய சுத்த ஜாதகம் உள்ள ஆண்கள் எத்தனை பேர் என்று அறிந்து கொள்ள சர்ச் ஃபில்டரை கொடுங்கள். இப்பொழுது 1 to 9 பெண்கள் இதில் வருகிறார்கள். ஒவ்வொருவரையும் நாம் இது சுத்த ஜாதகம் உள்ள கோவையைச் சேர்ந்த பெண்கள். இந்த 9 உறவுகளும் இவர்களுக்கு நாம் யார் தேவை என்று தேர்ந்தெடுத்து அவர்களை அழைப்பதற்கான ஒரு வசதி. அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டியது, இந்த வரந்தேடு மரம் பொம்மைக்கு பக்கத்தில் 3 கோடு இருக்குதல்லவா, அதை தொடுங்கள். தொட்ட பிறகு டேஷ்போர்டு, மேனேஜ் டாட்டா, சர்ச் ப்ரொஃபைல், பிளான், கான்டாக்ட் என்று தோன்றுகிறது. இதில் நம்முடைய மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் மேனேஜ் டாட்டாவை நீங்கள் தொடலாம். 1 2 3 4 5 6 7 என்று தோன்றுகிறதல்லவா, எதில் மாற்றம் வேண்டுமென்றாலும் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக சர்ச் ப்ரொஃபைல், உள்ளே மீண்டும் நாம் தேட வேண்டுமென்றால் உள்ளே போய் தேடலாம். இது சர்ச் ப்ரொஃபைல். அடுத்ததாக பிளான், என்ன பிளானில் இருக்கிறோம், எந்த பிளான் தேவை என்று அறிய இந்த பிளானை நாம் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக லாக் அவுட் செய்ய வேண்டுமென்றால் லாக் அவுட் செய்து கொள்ளலாம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் கான்டாக்ட், என்னுடைய நம்பர் அதில் இருக்கும். இப்படி இந்த டேஷ்போர்டில் இவை தான் பார்ப்பதற்கு. சரி, இந்த வரந்தேடும் வரம் நான் பதிவு செய்திருக்கேன்லவா, உங்களை பற்றிய, நம்மை பற்றிய தெரிந்து கொள்ள இந்த டேஷ்போர்டை தொட்டீர்களானால் ப்ளே ஸ்டோரில் வரமாப்பை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். குரோமை இருப்பதை டெலீட் செய்துவிட்டு விடுங்கள் என்று நான் உங்களுக்கான ஒரு அறிவு பலகை வைத்திருக்கிறேன். அதுதான் இந்த டேஷ்போர்ட். இதில் ஷார்ட் லிஸ்ட், இன்ட்ரெஸ்ட், பேக்கேஜ், மேனேஜ் டாட்டா, செட்டிங்ஸ் என்று 5ஆக பிரித்து வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நியூ ப்ரொஃபைல்ஸ், புதிதாக வருபவர்களுடைய ஃபோட்டோக்கள் இதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த பிளான் டீட்டெயில்ஸ், எத்தனை பேர் நம்மை பார்த்திருக்கிறார்கள், என்னை 155 பேர் பார்த்திருக்கிறார்கள். இவள்தான். இதில் நான் 25 ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன், 10 இன்ட்ரெஸ்ட் செய்திருக்கிறேன், 30 கான்டாக்ட் வியூஸ் ரிமைனிங் இன்னும் இருக்கிறது. நான் யாரையும் தொடவில்லை. இவ்வளவுதான். இந்த ரீசெண்ட் வியூஸ் என்பது என்னை பார்த்தவர்கள். அவர்களை நான் தொட வேண்டுமென்றால், அவர்களை அழைக்க வேண்டுமென்றால் அவர்களை தொட்டால் போதும். அவர்களுடைய அலைபேசி எண், அவருடைய விவரங்கள் அழைத்து வந்துவிடும். இவ்வளவுதான் பார்ப்பதற்கு. அடுத்ததாக நாம் லாக் அவுட் கொடுத்தால் முடிந்துவிடும். லாக் அவுட் கொடுக்க வேண்டாம், அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள்.
நன்றி உறவுகளை. இவைதான் பார்ப்பதற்கான வழிகள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் எப்போது வேண்டுமென்றாலும் என்னை நீங்கள் தொடர்புகொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9445555941. நன்றி உறவுகளே.